ஓர் ஊரில் பெரிய பண்ணையார் ஒருவர் இருந்தார். அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவருக்குத்தான் சொந்தம். அவரிடம் முனியன் என்ற உழவன் வேலை பார்த்து வந்தான். அவனுக்கு குடிசை ஒன்றும் சிறிதளவு நிலமும் இருந்தன. பண்ணையாரிடம் வந்த அவன், ஐயா, எல்லா நிலத்திலும் உழுது விதை நட்டுவிட்டார்கள். என் நிலம் மட்டும்தான் வெறுமனே உள்ளது. நீங்கள் சிறிது தானியம் தாருங்கள், என் நிலத்திலும் விதைத்து விடுகிறேன் என்றான். என் நிலத்திலேயே உழுது பயிரிடு, சொந்தமாக பயிரிட வேண்டாம். பண்ணையாராகும் ஆசையை விட்டுவிடு. கூலியாளாகவே இரு, அரை வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் என்று கோபத்துடன் சொன்னார் அவர். சோகத்துடன் வீடு திரும்பினான் அவன். தன் மனைவியிடம், நாம் வளம் பெறுவது பண்ணையாருக்கு பிடிக்கவில்லை. தானியம் தர மறுத்துவிட்டார். நீயும் நம் குழந்தைகளும் எப்போதும் போல பட்டினி கிடக்க வேண்டியதுதான். இதுதான் நம் தலைவிதி என்று வருத்தத்துடன் கூறினான். அவர்கள் குடிசையில் குருவி ஒன்று கூடு கட்டியது. இதை பார்த்த அவன் மனைவி, நம் குடிசை புயலுக்கும் மழைக்கும் எப்பொழுது விழுமோ என்று நாம் அஞ்சுகிறோம். இங்கு வந்து குருவி கூடு கட்டுகிறது பாருங்கள் என்று கணவனிடம் சொன்னாள். பாவம், வாய் பேச முடியாத உயிர் அது. நிலைமை புரிந்தவுடன் அதுவே இங்கிருந்து போய்விடும். நாம் அதற்கு தொல்லை செய்ய வேண்டாம் என்றான் அவன். கூட்டில் அந்த குருவி 4 முட்டைகள் இட்டது. 4ம் குஞ்சுகளாயின. திடீரென்று அந்த குருவி கூட்டுக்குள் ஒரு பாம்பு நுழைந்தது. குருவி குஞ்சுகளை பிடித்துச் சாப்பிடத் தொடங்கியது. அவை அலறின. அங்கு வந்த உழவன் பாம்பை அடித்து கொன்றான். அதற்குள் அது 3 குஞ்சுகளை தின்றுவிட்டது. தரையில் விழுந்த ஒரு குஞ்சு மட்டும் உயிரோடு இருந்தது. அதை அன்போடு எடுத்தான் அவன். அதன் கால் உடைந்திருப்பதைக் கண்டு அதற்கு கட்டு போட்டான். அதை மீண்டும் கூட்டில் வைத்தான். வேளா வேளைக்கு உணவு தந்தான். சில நாட்களில் அந்த குருவியின் கால்கள் சரியாயின. அங்கிருந்து அது பறந்து சென்றது.